அநேக நேரத்தில் நாம் யோசிப்பது உண்டு, எனக்கு யார் இருக்கிறா, ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறா, என் கண்ணீரை துடைப்பதற்கு யார் இருக்கிறார் என்கிற அநேக வேதனையும் கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காய் இரவும் பகலும் செபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கும் உங்களுக்காய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கும் உங்களுக்காய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் யோசிப்பது உண்டு, எனக்கு யார் இருக்கிறா, ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறா, எனக்காய் தேற்றுவதற்கு யார் இருக்கிறா, என் கண்ணீரை துடைப்பதற்கு, எனக்காய் யுத்தம் செய்வதற்கு, எனக்காய் வழக்காடுவதற்கு யார் இருக்கிறார் என்கிற அநேக வேதனையும் கேள்வியும் அநேக நேரத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்காய் வேண்டுதல் செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காய் இரவும் பகலும் செபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலத்திற்காய், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய், உங்களுடைய நன்மைகளுக்காய், உங்களுடைய சகல தேவைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிங்க, நம்ப ஆரம்பிங்க. யார் எனக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்காய் வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வதற்கு, சாதாரண வேண்டுதல் இல்லைங்க. பிரைஸ் காட். உங்களுக்கு எனக்கு ஏசப்பா ஜெபிக்கிற ஜெபம், ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமானது அல்ல. எனக்குள் தூண்டுகிற அந்த தூண்டுதல் சாதாரணமானது அல்ல. பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். ஓ பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவ்வளவு பாரம், அவ்வளவு வியாகுலம். யாருக்காக? அவருக்காகவா? இல்ல. அவருக்காகவோ அவருடைய வேதனைக்காகவோ அல்ல. என் பிள்ளைங்களுடைய பாவம் நீங்க வேண்டும், அவருடைய பாரம்பரியத்தின் சாபம் நீங்க வேண்டும், அவருடைய அடிமைத்தனம் மாற வேண்டும், அவருடைய சிறையிருப்பு நீங்க வேண்டும் என்ற அதே நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் அந்த இரவு இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த அவர் ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் சாதாரணமாய் அல்ல, வியாகுலத்தோடு ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார். இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, ஸ்தோத்திரம், நீங்கள் தள்ளிவிட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்காய் ஒருவர் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாய், வேண்டுதல் செய்யும்படியாய், விண்ணப்பம் செய்யும்படியாய். ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்பதுண்டு, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா? நான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்லையே, நான் இன்னும் பரிசுத்தமாகணுமோ? இவ்வளவு நாளா நான் ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல?
ஏன் என் கண்ணீருக்கு பதில் வரல, ஏன் என் உபவாசத்துக்கு பதில் வரல? அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை குறித்த பல கேள்விகள் நமக்கு வருவதுண்டு. ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் எனக்கு அதிசயம் நடக்கல, ஏன் இந்த பர்டிகுலர் காரியத்துல இவ்வளவு நாளா நான் ஜெபித்தும் ஆண்டவர் எனக்கு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கலையே? அநேக ரீதியில் ஸ்தோத்திரம் அவருடைய பிரேயர் லைஃப், அவருடைய பிரேயர், அவருடைய எதிர்பார்த்த காரியம் நிறைவேறல அப்படின்ன உடனே விசுவாசம் மங்கி போய் சோர்ந்து போன நிலைமையில என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் ஒருவேளை ஃபெயிலா போனாலும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். Praise God, hallelujah. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் ஃபெயிலா போகலாம், உங்களுடைய உபவாசம் தோற்று போகலாம், உங்களுடைய கண்ணீர் தோற்று போகலாம். ஆனால் உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் மிகவும் பாரத்தோடு பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற இயேசுவின் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா அந்த ஜெபத்தின் வல்லமையை இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. Praise God, hallelujah. ஆண்டவர் உங்களுக்காய், உங்க பிள்ளைகளுக்காய், உங்க எதிர்காலத்திற்காய், உங்க வாழ்க்கைக்காய், உங்க உயர்வுக்காய், உங்க மேன்மைக்காய் ஸ்தோத்திரம் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமையை இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் கண்ணார காண போகிறீர்கள். ஆமென். Praise God, hallelujah. நம்ப ஆரம்பியுங்கள். என்னுடைய ஜெபம் தோற்று போகலாம், ஆனால் வாக்கு கடங்கதாய் பெருமூச்சோடு எனக்காய் வேண்டுதல் செய்கிற என்னுடைய தகப்பனுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நம்புங்க, இயேசுவின் ஜெபத்தை நம்ப ஆரம்பிங்க. அந்த ஜெபம் சாதாரணமானது அல்ல, அது வல்லமை படைத்தது. ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நடுராத்திரியில் ஜெபித்தார், அதிக இருட்டோடு ஜெபித்தார். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் எல்லாம் யாருக்காக? எனக்காக. சிலுவையை தூக்கிட்டு வரும் பொழுது ஜெபித்தார், சிலுவையிலே தொங்கும் பொழுது ஜெபித்தார். இந்த ஜெபம் எல்லாம் என்னுடைய மீட்பிற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காய் நான் வேண்டுதல் செய்ய போகிறேன். Praise God. நீங்க அங்கே எங்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க வேற யார்ட்டையும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆண்டவர் சொல்ல, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உன் விசுவாசம் வளருவதற்கு. பேதுரு ஒரு முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்வார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுலவுல போட்டு புடைப்பதற்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். சாத்தான் பேதுருவை சோதிப்பதற்கு பல ரீதியில் ட்ரை பண்ணியிருக்கிறான். பல முறை யோபுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தது போல பேதுருக்கு உத்தரவு கொடுப்பாருன்னு பல முறை அங்க போய் கேட்டிருக்கிறான், உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆனாலும் இந்த பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இயேசு பேதுருக்காய் ஜெபித்தாராம். ஓ, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. Praise God, hallelujah. அது அந்த ஸ்பெஷல் பிரேயர் தான் ஸ்தோத்திரம். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஸ்தோத்திரம் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். ஆனால் இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின இந்த பேதுரு மனங்கசந்த அழுதானே ஒழிய ஸ்தோத்திரம் அவன் சாகல. நான் இப்படி யோசிக்கிறேன் ஸ்தோத்திரம், அதற்கு காரணம் பேதுருக்காய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெபம் பேதுருவை காப்பாற்றினது. சகல வல்லமையிலிருந்து, சகல போராட்டத்திலிருந்து பேதுருவை ஆண்டவர் விடுவிக்க ஆரம்பித்தார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். மறுபடியும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. எனக்காய் ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார், எனக்காய் வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். என் பிள்ளைகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய், என் கையின் பிரயாசத்திற்காய், என் சரீர வியாதிக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். என்னுடைய ஜெபமும் உபவாசமும் கண்ணீரும் ஒருவேளை கேட்கப்படாமல் போய்விடலாம், ஆனால் என் இயேசுவின் ஜெபமும் கண்ணீரும் உபவாசமும் என்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும். நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். Praise God. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினார் என்றால், ஆகாரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் துறவை திறப்பார் என்று சொன்னால், அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கற்பத்தை திறந்து சாமுவேலை கொடுப்பார் என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதர்கள் ஜெபத்திற்கே இவ்வளவு வல்லமையை கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆபிரகாம் அல்ல, இன்றைக்கு ஆகார் அல்ல, இன்றைக்கு அன்னாள் அல்ல, இன்றைக்கு அவர்களையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் எனக்காய் ஜெபிக்கிறார். Oh, praise God, hallelujah. அவருடைய வேண்டுதல் உங்க குடும்பத்தை ரட்சிக்க போகிறது.
அவருடைய வேண்டுதல் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது. அவருடைய வேண்டுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெருமாறியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை மாத்திர அறிக்கை செய்யுங்க. எனக்காய் வேண்டுதல் செய்கிறவரே, பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவர், நன்றி செலுத்துங்க. அதுக்காக நான் ஜெபம் பண்ணாம இருக்கலாம், அது அர்த்தம் கிடையாது. நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த தாகத்தை இன்னும் அதிகமாய் போடுவாராக. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லுங்க. எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவரே, பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிங்க. ஆண்டவரே, எவ்வளவு நாட்களாய் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே, என்னுடைய வாழ்க்கைக்கு பதில் கிடைக்கலையேன்னு அவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்களே, அவருடைய வாழ்க்கைக்குரிய உத்தரவ பதில என் தேவன் அவர்களுக்கு நீ கட்டளையிடுவீராக. அவர்களுக்காய் உம்முடைய ஜெபத்தின் சத்தம் வெளிப்படுவதாக. அற்புதங்களை கொண்டு வருகிற, அதிசயங்களை செய்கிற தேவனுடைய ஜெபத்தின் சத்தம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காய் வெளிப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் கீழே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தைகளை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சோத்திரம் நம்முடைய ஜெபத்தினால மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.